கர்த்தர் நாம் மேம்படுவதாக. தினம் ஒரு லோக வார்த்தைக்கு கர்த்தர் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வானங்களும் பூமியும் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. வானங்களும் வானாதி வானங்களும் எவ்வளோ பெரிய இது ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய கேலக்சியாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஆனால் பூமியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதில் மனுஷனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வல்லமையான தேவன். ஆனாலும் சாதாரண ஒரு மனுஷனாக நாம் இருக்கிறோம். ஒரு புல்லுக்கும் ஒரு மலருக்கும், காய்ந்து போகிற ஒரு மலருக்கும் ஒப்பான நம்முடைய வாழ்க்கை. மண்ணில் உருவாக்கி மண்ணில் போகிற ஒரு வாழ்க்கை நம்மது. ஆனால் இந்த மனுஷனை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மனுஷன் மேலே ஏன் ஆண்டவர் இவ்வளோ கரிசனாக இருக்கிறார்? ஏன் நம்ம மேலே ஆண்டவர் இவ்வளவு ஒரு பாசம் இருக்க, ஒரு அன்பு வைத்திருக்கிறார்? ஆண்டவர் போல ஒரு அன்பு இருக்கிற ஒரு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நம்ம சிறியனாக இருக்கலாம், ஒரு எளியர்களாக இருக்கலாம், நம்ம எல்லா இடத்திலும் நம்ம ஒரு தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம ஒரு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்தாலும் இல்லை, ஒரு அந்தஸ்தான நம்ம இல்லை, சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை, பண வரவுகள் இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு சந்தோஷ சமாதான மகிழ்ச்சி இல்லை. மற்ற இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக நினைக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து. ஒரு சாதாரண தூசி எப்படி இருக்கும்? அந்த தூசி காற்று போன அப்படி பறக்கும், அது மற்றவர்களுக்கு ஒரு தொல்லையாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து நம்ம எடுக்கிறதா இருக்கிறார். அந்த தூசியிலிருந்து நம்ம எடுத்து நம்ம உயர்த்துகிறதா இருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த குப்பை பார்த்திங்கன்னா எதுக்கும் உதவாத ஒன்று. நம்ம உபயோகப்படுத்திட்ட எல்லா பொருட்களிலிருந்து வேண்டாம் என்று ஒதுக்கின பொருள் தான் இந்த குப்பை. அந்த குப்பையிலிருந்து எதற்கும் உதவாதது, அது எரிக்கப்படுவதற்கும் புதைக்கப்படுவதற்கும் மற்றவர்களை உபயோகமில்லாத ஒன்று, அதிலிருந்து கடவுள் நம்மை உயர்த்துகிறாக இருக்கிறார். நம்ம மற்றவர்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம வேண்டாம்னு நினைக்கலாம், ஜனங்களாம் நினைக்கலாம், நம்ம சொந்த பந்தெல்லாம் நம்மளை உதறி போகலாம், நம்ம தாழ்மையாக இருக்கிறோம், வசதி இல்லை என்று நினைக்கலாம், இந்த சமூகத்தில் நம்ம உயர்ந்தவராக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அப்படி நம்ம விடவே மாட்டார். இந்த சாமுவேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்வது யார் தெரியுமா? அன்னாள் என்று ஒரு பெண் பார்க்கிறோம். இந்த அன்னாள் ஒரு குழந்தை இல்லாதவராக இருக்கிறார். அவன் மிகவும் மனக்கசந்து அழுகிறார். சாப்பிடாமல் இருக்கிறார், தூங்காமல் இருக்கிறார், எந்த வேலை செய்யாமல் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார். அவருடைய கணவனுக்கு இன்னொரு மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவ்வளவு மலடியாக இருக்கிறார். அவளை எப்போ பார்த்தாலும் குத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள், துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இவள் சாதாரணமாக குழந்தையில் உடனே இல்லைன்னு சொன்ன உடனே அவளை சாதாரண எளிமையாக நினச்சிடறான், அவளை சிறுமையாக நினச்சிடறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுங்களா? அது கொண்டே இருக்கிற அவள் எவ்வளோ துக்கமாக இருக்கும். மற்றவர்களாம் நீ மலடியாக இருக்கிறாயே, குழந்தை இல்லையே என்று சொல்லும்போது அவள் எவ்வளோ வேதனையாக இருப்பாள். அழுது கொண்டே இருக்கிறாள், சாப்பிடாமே இருக்கிறாள். நீங்களும் சாப்பிடாம அழுது கொண்டு மற்ற எல்லா விஷயத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆனால் அவள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் அவர்களிடத்தில் எழுப்புகிறார். அப்போ தான் சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், அன்னாள் ஜெபம் பண்ணி சொல்கிறார், ஆண்டவர் எவ்வளோப்பட்ட ஒரு வல்லமையான தேவன், அவர் எப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன், இந்த வானத்தை பூமியை சிருஷ்ட தேவன். உப்பானது எதனால் சாரமாக்கப்படுகிறது? அது சாதாரணமாக கீழே கொட்டுப்படுவதற்கும் மனுஷன் மிதிக்கப்படுவதற்கும் எதுக்கும் அது உதவாது. அதில் அந்த உப்பில் அந்த சாரம் இருந்தால் மட்டும்தான் அது உபயோகப்படும். நம்ம அப்படி தான் சாரம் இல்லாத ஒரு உப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கலாம், நம்ம எல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி தான் இருந்தால், அப்படி தான் அவளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவள் கணவன் மாத்திரம்தான் அவளை உபசரித்தான், அவருக்கு இரண்டத்தனையான ஒரு தேவையானதை கொடுத்தான். ஆனாலும் அவளுக்கு வேண்டியதை அவளால் பெற முடியவில்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த பொழுது அந்த ஆசீர்வாதம், அந்த துக்கம் எல்லாவற்றையும் அவள் விட்டு போயிடுச்சு என்று பார்க்கிறோம். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அந்த சந்தோஷத்தோடு அவள் கடந்து சென்றாள் என்று பார்க்கிறோம். அப்போ தான் என்ன பண்ணுறாரு அந்த ஏலி, நீ சமாதானத்தை போ,
கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீ வேண்டிக் கொண்டபடியே கிடைக்கும் என்று சொன்னபோது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் சாதாரணமாக இருந்தேனே, எளிவனாக இருக்கிறேனே, குப்பையில் இருக்கிறேனே, புதில் இருக்கிறேனே என்று நினைத்தார். அவளை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஏகப்பட்ட ராஜாக்களை அவர் ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களை உருவாக்கின ஒரு தீர்க்கதரிசியாக வளர்ந்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்திருக்கலாம். நம்ம அப்படி தான் நினைக்கலாம். நம்ம பிள்ளைகளை இப்பெல்லாம் இப்படி இருக்கலாம்னு நினைக்கலாம். நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மளோட குடும்பம் ஒதுக்கி வைத்தவர்கள் என்று நினைக்கலாம். சரியான வேலைகள் என்று நினைக்கலாம். பண கஷ்டத்தால் இருக்கலாம். எளியவர்களாக இருக்கலாம். நம்ம ஒன்றுக்கும் உதவாத நம்மை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஏன் நம்மை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து வைத்துக் கொண்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் ஒரு அன்பான தேவனாக இருக்கிறார். நம்ம நேசிக்கிற ஒரு கர்த்தர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். மனுஷர்கள்லாம் நம்ம கூட இருப்பார்கள். அவங்களை நம்பக்கூடாது. அவர் நம்மிடத்தில் இருப்பார்கள். ஆனாலும் உங்களை ஒதுக்கி வைப்பாக இருப்பார்கள். உங்களிடத்தில் பணம் இருந்தால் உங்கள்கிட்ட வருவாங்க. சமூகத்தில் உயர்ந்ததான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து நம்ம மேலே உயர்த்துகிற கர்த்தர். அவர் உருவாக்குகிற கர்த்தர். அவரை உயர்த்துகிற கர்த்தர். நம்ம எல்லாம் மேலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கர்த்தர். நீங்கள் உயர்ந்தாலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படி கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்காதீர்கள். நம்ம இப்படி இருக்கோம் என்று கொஞ்சம் கூட நீங்கள் வேதனைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பொழுதிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்துவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிரசுத்தமான தகப்பனே, அவர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிறவர் என்று பார்க்கணும். அப்பா, நீர் அப்படி எங்களை வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த கேட்டுக்கொண்டுக்கிற பார்த்து கொண்டுக்கிற ஆண்டவரே சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன். நீர் அப்படி அவர்களை செய்யப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதி பலப்படுத்து. ஆமென். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.